இன்னைக்குதான் தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய அந்த 28 தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் மீண்டும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல வேளச்சேரியில் அசன் மௌலானா மீண்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சோளிங்கரில் முனிரத்னம் மற்றும் பொன்னேரியில் துரை சந்திரசேகர், சோளிங்கரில் முனிரத்னம், வேளச்சேரியில் அசன் மௌலானா, ஊத்தங்கரையில் குப்புசாமி, கிருஷ்ணகிரியில் டாக்டர் செல்லகுமார் மீண்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணியின் மகன் லைகா புரொடக்ஷனின் சிஇஓ அண்மையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த ஜி கே எம் தமிழ்குமரன் பெண்ணாகரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகிறார். கட்சியில் சேர்ந்த ஒரே வாரத்தில் ஜி கே எம் தமிழ்குமரனுக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இதே போல நாங்குநேரியில் 2வது முறையாக ரூபி மனோகரன் களம் இறங்குகிறார். குளச்சல் தொகுதியில் கடந்த முறை விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட்ட தாரகை கத்பட் இந்த முறை குளச்சல் தொகுதியில் அங்கு போட்டியிடுகிறார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் துரை போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஊர்வசி அமிர்தராஜ் மீண்டும் அதே தொகுதியில் 2வது முறையாக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஊர்வசி அமிர்தராஜ் மீண்டும் போட்டியிடுகிறார். நாங்குநேரி தொகுதியில் ரூபி மனோகரன் 2வது முறையாக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஊத்தங்கரையில் குப்புசாமி, உதகையில் ராமச்சந்திரன், ஈரோடு கிழக்கில் கோபிநாத் ஆகியோர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் 28 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் நீண்ட இழுபறிக்கு பின்னர் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி ஸ்ரீபெரும்புதூரில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை 2வது முறையாக மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேளச்சேரியில் அசன் மௌலானா மீண்டும் போட்டியிடுகிறார். அதே தொகுதியில் வேளச்சேரி தொகுதியில் கடந்த முறையும் அவர் சட்டமன்ற உறுப்பினர். மீண்டும் வேளச்சேரியில் அசன் மௌலானா போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சோளிங்கரில் முனிரத்னம், ஊத்தங்கரையில் குப்புசாமி, கிருஷ்ணகிரி தொகுதியிலும் டாக்டர் செல்லகுமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் ஜி கே எம் தமிழ்குமரன் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொன்னேரி தொகுதியில் துரை சந்திரசேகர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல காங்கிரஸ் கட்சியின் 28 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதிகளில் சிவகாசி தொகுதியில் கணேசன் அசோகன் போட்டியிடுவார் எனவும், விளவங்கோடு தொகுதியில் டி பிரவீன் போட்டியிடுகிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குளச்சலில் தாரகை கத்பட் கடந்த முறை இவர் விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட்ட தாரகை கத்பட்டுக்கு இந்த முறை குளச்சல் தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. திருவாரணையில் கருமாணிக்கம் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களின் வாரிசுகளும் இந்த முறை அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிள்ளியூரில் மீண்டும் ராஜேஷ்குமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய கிள்ளியூர் தொகுதியில் ராஜேஷ்குமார் மீண்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஊர்வசி அமிர்தராஜ் 2வது முறையாக போட்டியிடுகிறார். இந்த காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் ஆத்தூர் தனி தொகுதியில் அர்த்தனாரி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் கோபிநாத் பழனியப்பன் போட்டியிடுகிறார். கவுண்டம்பாளையம் தொகுதியில் சூரிய பிரகாஷ் போட்டியிடுகிறார். சிங்காநல்லூர் தொகுதியில் ஸ்ரீநிதி நாயுடு போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. துறையூர் தனி தொகுதியில் லெனின் பிரதாஸ் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் தொகுதியில் சந்திரசேகர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர், துறையூர் மற்றும் சிங்காநல்லூரில் புதுமுக வேட்பாளர்கள். இதே போல காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சீமான் போட்டியிடுகிறார். அவருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக காரைக்குடி வேட்பாளராக மாங்குடி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உசிலம்பட்டி தொகுதியில் சரவணகுமார் போட்டியிடுகிறார். மயிலாடுதுறை தொகுதியில் ஜமால் யூனுஸ் முகமது போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அறந்தாங்கி தொகுதியில் ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரணை தொகுதியில் ராம கருமாணிக்கம், சிவகாசியில் கணேசன் அசோகன், உசிலம்பட்டியில் சரவணகுமார் ஆகியோர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஊர்வசி அமிர்தராஜ் 2வது முறையாக களமிறங்குகிறார். ஸ்ரீவைகுண்டம் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு வழக்கமாக ஒதுக்கப்படும் தொகுதி. அந்த தொகுதியில் 2வது முறையாக ஊர்வசி அமிர்தராஜ் போட்டியிடுவார் என இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவகாசி தொகுதியில் கணேசன் அசோகன், திருவாரணை தொகுதியில் ராம கருமாணிக்கம், சிவகங்கை மாவட்டம் இதே போல தேனி மாவட்டம் உசிலம்பட்டி தொகுதியில் சரவணகுமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதியில் ராமச்சந்திரன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 28 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. அந்த வேட்பாளர்களை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய அந்த 28 தொகுதிகளில்
மயிலாடுதுறையில் ஜமால் யூனுஸ் முகமது மயிலாடுதுறையில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அறந்தாங்கி தொகுதியில், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதியில் ராமச்சந்திரன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதில் மேலூர் தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை.